போன வாரம் விடுதலை ஜெபத்துல நான் கலந்து கொண்டேன். 3 மாசமா அது நடக்கவே முடியல. எனக்கு நல்லா தெரியும். அது அந்த வலி சொல்லவே முடியாது. என் ஏசப்பாக்கு தான் தெரியும். என் வலி அப்படி ஒரு வலி வலிக்கும். ஸ்டிக் இல்லாம என்னால் நடக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் 14 நாள் ஜெபத்துல இடையிலேயே விடுதலை ஜெபம் வச்சிருந்தாங்க. அதுல நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப பாஸ்டர் எனக்கு தலையில கை வச்சு ஜெபம் பண்ணாங்க. எனக்கு காலையும் தொட்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அப்புறம் வீட்டுக்கு போறேன். எனக்கு வலியே இல்லை, சுத்தமா இல்லை. அது எப்படி போச்சுன்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அந்த மாதிரி ஒரு பெரிய விடுதலை கொடுத்தாங்க. அது போல போன வாரமும் விடுதலை ஜெபத்துல கர்த்தர் எனக்கு ஒரு ஆவிக்குரிய விடுதலையை கொடுத்துருக்காங்க. ஒரு ஆவியில ஒரு உற்சாகம் உண்டாயிட்டு. எனக்கு பயம் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஜெபிக்கணும்னா ஒரு பயம் இருக்கும். எதனா ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த பயத்தெல்லாம் நீக்கி ஆவியில ஒரு உற்சாகத்தை கொடுத்தாங்க. அது போல நான் லாஸ்ட்ல ஜெபம் பண்ணும்போது பாஸ்டர் சொன்னாங்க என் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு. நான் பாஸ்டர் அம்மாவுக்கும் பாஸ்டருக்கும் கை நீட்டி ஜெபம் பண்ணிட்டு லாஸ்ட்ல நம்ம சபைக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது கர்த்தர் ஒரு தரிசனம் காட்டினாங்க. ஒரு பெரிய சபை, அந்த ஸ்டேஜ் கூட என்ன கலர்னு சொல்லி ஏசப்பா எனக்கு அந்த தரிசனத்தை காமிச்சாங்க. பெரிய ஸ்டேஜா இருந்துச்சு. அந்த ஒரு ப்ளூ கலர்ல இருந்துச்சு. இந்த கம்பிலாம் போட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி தரிசனத்தை கர்த்தர் காமிச்சாங்க. நான் ஜெபம் முடிஞ்சதும் பாஸ்டர்ட்டு சொல்லிட்டு போனேன். கர்த்தர் நமக்கு விசாலமான சபையை கொடுக்க போறாங்க இந்த வருஷம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாரும் அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. நீர் உண்மை உள்ளவர்.